Taste the Daily. சென்னை மாநகரத்தில் நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை முன்னிட்டு கால்கோள் விழா நடைபெற்றது. அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு வருகின்ற 10ஆம் தேதி வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் திருமண மண்டபத்தில் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இதற்காக திருமண மண்டப வளாகத்தில் பல்வேறு அரங்குகள் அமைப்பதற்கான கால்கோள் நடும் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின், அப்துல் ரஹீம், மாதவரம் மூர்த்தி, ரமணா, கழக அமைப்பு செயலாளர்கள் திருத்தணி கோ ஹரி, ராயபுரம் மனு, திருவேற்காடு ஸ்ரீனிவாசன், மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கால்கோள் விழாவை தொடங்கி வைத்தனர். இதில் பங்கேற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் இனிப்புகள் வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அங்கீகார தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமை தாங்கினார். இதில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் திருவாரூர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பி பாலசுப்ரமணியன், திருவாரூர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசுகிராம், நகர செயலாளர் ஆர்ஜி குமார் மற்றும் திருவாரூர் மாவட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் கலந்து கொண்டனர். சென்னை வேளச்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ள பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது. 174வது தெற்கு வட்ட கழக செயலாளர் எஸ் கண்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எம்.கே. அசோக் கலந்து கொண்டு வேளச்சேரி தொகுதிக்கு உட்பட்ட கக்கன் காலனி, எம்ஜிஆர் காலனி, சாஸ்திரி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மதிய உணவு வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் 25 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கட்டிடத்தை கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே. அர்ஜுனன் திறந்து வைத்தார். சங்கனூர் பகுதி பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று எஸ்பி கண்ணுச்சாமி கவுண்டர் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 25 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் நியாய விலை கடை கட்டிடம் கட்டப்பட்டது. இதனை வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே. அர்ஜுனன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் உடலுக்கு அதிமுக சார்பில் கழக அமைப்பு செயலாளர் டி. ஜெயக்குமார் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் 300க்கும் அதிகமான திரைப்படங்களை தயாரித்த ஏவிஎம் நிறுவனத்தை நிர்வகித்து வந்த ஏவிஎம் சரவணன் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 86. இந்த நிலையில் வடபழனி ஏவிஎம் படப்பிடிப்பு தளத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு அதிமுக சார்பில் கழக அமைப்பு செயலாளர் டி. ஜெயக்குமார் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். வாக்களிக்க தகுதி உள்ளவர்கள் ஒருவரின் பெயர் கூட நீக்கப்படாமல் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என கழக அமைப்பு செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான டி. ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். விநியோகித்தது கிட்டத்தட்ட 98% அளவுக்கு விநியோகம் செய்யப்பட்டு ஒரு 60% அளவுக்கு பெறப்பட்டது என்கின்ற அந்த தகவலை மாவட்ட தேர்தல் அதிகாரி என்னிடம் குறிப்பிட்டார்கள். நாங்கள் என்ன கேட்டோன்னா அந்த மீதி 40% அதில் டெத்து ஷிஃப்டடு இந்த குடிபெயர்ந்தவர்கள் அது வேறு போர்ட்ஸ் அவங்க அந்த இந்த தமிழ்நாட்டிலே இல்லாதவங்களாக கூட இருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது போய் குடி இருக்கலாம். அவங்கள முழுமையாக இறந்தவர்கள் இறந்தவர்களாக இருக்கணும். இறந்தவர்களை உயிரோடு வர்றதுக்கு உண்டான அந்த வேலையை தேர்தல் கமிஷன் செய்யக்கூடாது சொல்லியிருக்கோம். என்ன எதிர்பார்க்குதுன்னா யாருக்கும் வாக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அடிப்படையான உரிமைன்றது வாக்களிப்பது. அந்த ஜனநாயக கடமையை நிறைவேற்றுகின்ற வகையில் இருப்பவர்களுக்கு வாக்குகள் அளிக்கணும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. வனவிலங்கு மனித மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது குறித்து அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி. வி. சண்முகம் மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி. வி. சண்முகம் எழுப்பிய கேள்வியில் நாடு முழுவதும் வனவிலங்கு மனித மோதல் அதிகரித்து வருவது குறித்து அரசின் கவனத்திற்கு வந்துள்ளதா, அப்படி வந்துள்ளதென்றால் அது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்று வினவியிருந்தார். மேலும் அது தொடர்பாக அரசு ஏதேனும் ஆய்வு மேற்கொண்டதா, அப்படி இருந்தால் அதன் விவரம் மற்றும் இந்த மோதலால் கடந்த 3 ஆண்டுகளில் மாநில வாரியாக ஏற்பட்ட இறப்புகள் குறித்தும் கேள்வி எழுப்பினார்.
தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, ஒசூர் பகுதிகளில் யானை, மனித மோதல் அதிகரித்து வருவது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் அளித்த மத்திய அமைச்சர், மக்கள் தொகை பெருக்கத்தால் இத்தகைய மோதல் அதிகரித்து வருவதாகவும் அதற்குரிய இழப்பீடு வழங்கப்படுவதாகவும் இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். The Honorable Minister mentioned guidelines and advisories, but the scale and severity of conflict necessitate a robust, enforceable national framework. The Honorable Supreme Court, in its order dated 17/11/25, issued sweeping direction including all states must actively consider classifying human-wildlife conflict as a national disaster. Ex gratia of 10 lakhs for every human death caused due to wildlife attack. NTCA to frame model guidelines on human-wildlife conflict within 6 months, and states must adopt them within 6 months thereafter. Compensation must be swift and accessible, covering human death, injury, crop and cattle loss. Mandatory close coordination between forest, revenue, police, disaster management and local bodies. In this, I want to ask, what is the present status of NTCA's model guidelines on human-wildlife conflict? By when does the ministry intend to make their adoption mandatory for all states, including Tamil Nadu? Will the ministry consider issuing a time-bound national action plan, making it compulsory for all states to establish district-level conflict management units, deploy real-time rapid response time teams, integrate forest, revenue, police, disaster management departments under a standard operating procedure, and ensure uniform prompt compensation so that the recurring elephant-related conflicts in Tamil Nadu districts like Coimbatore, the Nilagiri, Erode and Osur are handled in coordinated and accountable manner. Vanakkam, Nandri. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட அரசு போக்குவரத்து பணிமனை அருகே அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஐ மகேந்திரன், தவசி, தமிழரசன், மாணிக்கம், எஸ் சரவணன் மற்றும் ஏகேடி ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார், மதுரையில் உள்ள சாலைகள் ஐசியூவில் வைக்கக்கூடிய நிலையில் இருப்பதை உணர்ந்து உடனடியாக அவசர சிகிச்சை கொடுக்க முதல்வர் முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார். மதுரைக்கு வருகிற முதலமைச்சர் அவருக்கு நேரம் இருந்தால், அவருக்கு மனம் இருந்தால் ஒரு மணி நேரம் ஒதுக்கி மதுரை மாவட்ட 10 தொகுதிகளிலே சாலைகள் பணி எப்படி இருக்கிறது, சாலைகளுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது, மதுரையினுடைய சாலைகள் ஐசியூவில் வைக்கக்கூடிய நிலைமையில் இருப்பதை அவர் உடனடி அவசர சிகிச்சை கொடுப்பதற்கு முன் வருவாரா? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த உதயேந்திரம் பேரூராட்சி கூட்டத்தில் இருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். உதயேந்திரம் பேரூராட்சி கவுன்சிலர்களுக்கான சாதாரண கூட்டத்தின் போது 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்ட பணிகளுக்கு டெண்டர் விடுக்கப்பட்டும் தங்களிடம் தகவல் தெரிவிக்கவில்லை என்றும், வரவு செலவு கணக்குகளை முறையாக காண்பிப்பதில்லை என்றும் அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது வார்டுகளுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதில்லை என கூறி அதிமுக கவுன்சிலர்கள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் விடியாத திமுகவினர் திட்டப்பணிகளில் பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டினர். டெண்டர் வச்சுருந்தாங்க, அதாவது ரோடு, கால்வாய் அதெல்லாம் டெண்டர் வச்சுருந்தாங்க. அது முறையாக எங்களுக்கு அனுமதி டெண்டர் விட்டதான தபாலை கொடுக்காம அவங்களே டெண்டர் வச்சுட்டு இப்போ கடைசியாக அப்ரூவலுக்கு மட்டும் எங்களை கையெழுத்து போட சொல்லி கேட்டாங்க. அது போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் மாதந்தோறும் மீட்டிங் வைக்க சொன்னால் வைக்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணீங்களோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிளர்க் யாரையுமே மறிக்காமல் அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. அதனால் அதெல்லாம் கண்டித்து எங்களுக்கு டெண்டர் தபால் கொடுக்காத காரணமும் மாதந்தோறும் மீட்டிங் வைக்காத காரணத்தினாலும் இந்த மன்ற கூட்டத்தை நாங்கள் அதிமுக புறக்கணிச்சு 7 கவுன்சிலர் சேர்ந்து புறக்கணிக்கிறோம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அண்ணா கிராமம் மேற்கு ஒன்றியத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து கழக நிர்வாகிகளுடன் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் ஆய்வு மேற்கொண்டார். திருத்துறையூர், கரும்பூர், கோட்டலாம்பாக்கம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் உள்ள வாக்காளர்களின் முகவர்களிடம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் சரிபார்ப்பு குறித்து கழக நிர்வாகிகளுடன் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வின் போது மாவட்ட அம்மா பேரவை கழக செயலாளர் கனகராஜ் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.